ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக்கிங் அண்ட் பியாண்ட் பை இந்துஜி. இன்றைக்கி நான் ஒரு சிக்கன் கறி சிக்கன் குழம்புன்னு வச்சுக்கலாம். நம்ம அது எப்படின்னா, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப வேறு மாதிரி நான் செய்வேன். அது எப்போவுமே சிக்கனை நல்லா அலம்பி க்ளீனாக மஞ்சள் உப்பு போட்டு எல்லாம் அலம்பி தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியாக நறுக்கி நம்ம வேக வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இஞ்சிலாம் ரெடி பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் நம்ம என்ன பண்ணணும்னா, எண்ணெய் போட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம் விழுது வேக வச்சு அரைச்சிருக்கோம், அதை போட்டு நல்லா கலரி நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய மசாலா பொடி, மிளகாய்த்தூள், தனியா, சீரகம், சோம்பு, கரம் மசாலா எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி இந்த சிக்கனையும் அதில் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு நல்லா சுருண்டு வரும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், சுடு தண்ணி கொதிக்க தண்ணி வச்சு அது திட்டமாக விட்டு, ஏன்னா எப்படியும் சிக்கன் தண்ணி விடும். அது சிக்கன் தண்ணி விட்டதுனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் சுண்டை வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், கேஸ் வேஸ்ட் ஆகும். அதனால் திட்டமாக தண்ணி போட்டு அது ஒரு 5-6 விசில் சின்ன தீயில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க. வெந்த பிறகு அதெல்லாம் வெந்திருக்கான்னு பாருங்கள் திறந்துட்டு. அப்புறமா உப்புலாம் சரியாக போட்டுடும். சரியாக உப்புலாம் நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா, கொஞ்சம் தேங்காய் எல்லாமே கொஞ்சமாக போட்டு சுடுதண்ணில் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி அது பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. அது கடைசியில் சிக்கன்லாம் வெந்த பிறகு அந்த பேஸ்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5-6 மினிட்ஸ் அதை சிம்மர்னால் கொதிக்க விடுங்க சின்ன தீயில். அது வெந்த பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் கறி ரெடி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும். நான் அதனால் எண்ணெயெல்லாம் விடுறதை ரொம்ப கம்மி பண்ணிடுவேன். எப்படியும் சிக்கன்லலாம் இது ஃபேட் வரும், கரைஞ்சி வரும். அதனால் கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் போடுவேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வெங்காயத்தை நல்லா வேக வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருங்க. அதை நல்லா வதக்கணும். அதுதான் முக்கியம், வேறு ஒன்றும் கிடையாது. இது நம்ம சப்பாத்திக்கு, தோசைக்கு, ப்ரெட்டுக்கு எல்லாத்துக்குமே தொட்டு, இட்லிக்கு இல்லை நான், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். வெளியே வாங்குறதோட வீட்டில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்யணும். அது செய்து அது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு எதுவும் ஆகாது. நம்ம சுத்தமாக செய்கிறோம். அதனால் தைரியமாக பசங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லான்னு, பெரியவங்களும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.